வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்குறோம்னா 500 தூண்டில் மட்டு செட் பண்ணி மட்டில் மீன் பிடிக்கக்கூடிய ஒரு காட்சியை தான் உங்களுக்கு காட்ட போகிறோம். இந்த மட்டு நாங்கள் எப்படி செட் பண்ணுறோம்னா ஒரே கயிற்றில் 500 தூண்டில் செட் பண்ணி சுமார் 10 கிலோமீட்டர் நீளம் வரைக்கும் நீட்டி வைப்போம். இந்த மட்டானது தண்ணிக்கு அடியில் சுமார் 3 மீட்டர் ஆழத்தில் நிற்கும்படியாக சிறு பிளோட்டுகளையும் இதில் மாட்டி வைப்போம். இந்த பிளோட்டை பார்த்து தான் நாங்கள் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கிறோம். மீன் இருக்கக்கூடிய இடங்களில் இந்த பிளோட்டு தண்ணிக்கு அடியிலே நிற்கும். அதை பார்த்து தான் நாங்கள் மீனை எடுப்போம். இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, நாங்கள் சிறு மீன்களை பிடிச்சி தண்ணியிலே ஓட விட்டு வைப்போம். இந்த மீனை உசுரோட தான் நாங்கள் தூண்டில் குத்தி விடுவோம். இந்த மீன் சிறு மீன்கள் கடலில் ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது பெரிய மீன்கள் இந்த மீனை சாப்பிட வரும் பொழுது இதில் குத்தி வச்சுருக்க தூண்டை அந்த மீனில் மாட்டும். அப்படி தான் நாங்கள் மீனை பிடிச்சுவோம். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் புரியுது. இதான் வஞ்சரை மீன். எங்கள் ஊரில் இந்த மீனோட பேர் நெய் மீன். மீன்களுக்கு ஒவ்வொரு ஊர்லேயுமே ஒவ்வொரு பேர் வச்சு தான் அழைப்பாங்க. அப்படி தான் எங்கள் ஊரில் நெய் மீனுன்னு சொல்லுவோம் இது. இந்த மீனோட ரேட்டு பார்த்திங்கன்னா மீன்களுக்கு ஒவ்வொரு நாளுமே ரேட்டு மாறிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி இந்த மீனோட ரேட்டு நாங்கள் 1 கிலோ 600 ரூபாய்க்கு கொடுக்குறோம். மற்ற ஆட்கள் இந்த மீனை வாங்கணுன்னா ரேட்டு இன்னுமே
கடத்திடம் சார்ல முதல்ல வந்த மீனை பார்த்தீங்கன்னா அது உசுரோடைய ஓடிக்கிட்டு வந்தது. ஆனால் இந்த மீன் வந்து செத்த வந்தது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, மீன்கள் தூண்டில் மாட்டினதுக்கப்புறம் குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் அது ஓடிக்கிட்டு இருக்கும். அதிக நேரம் தண்ணியில் ஓடிக்கிட்டு இருந்தால் அது வலி தாங்காமல் தண்ணியிலே செத்துடும். நாங்கள் இந்த மீனை வந்து இப்போ லேட்டாக எடுத்ததுனால தான் மீன் செத்து வந்துருச்சு.